குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கவசம் டிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்காங்க. கடக வீட்டில் குரு தனித்து நிற்கிறார். அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க. சுக்கிரன் கன்னி வீட்டில் தனித்து இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். இத்தனை காம்பினேஷன்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கு. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்து இருந்து, புதன் பகவானோட இணைந்து இருந்து அழகாக சமசப்தம பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்திருக்கிறது நல்லது. அடுத்ததாக இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது இதே காம்பினேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கு. இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ராகும் பார்க்குது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறையா பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா என்ன சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லக்னத்தையும் 8க்குரியவர் அழகாக 3ஆம் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டாரு, தனித்து உட்காந்துருக்காரு. அது யாரோட வீட்டில் அப்படின்னா பகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அப்போ மேஷ ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, லக்னாதிபதி 3ஆம் இடத்துல அரைமறைவு ஸ்தானத்தில் பகை வீட்டில் உட்காந்துருந்தாலும் ஒரு 50-50 ஒரு சான்சஸ் எடுத்துக்கோங்க. 8க்குரியவர் 3ஆம் இடத்துல மறைகிறார். இந்த காம்பினேஷன் எடுக்கும்போது எப்படின்னா தேடி பிரச்சனை வரும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 2-7க்குரிய சுக்கிரனும் போய் 6ஆம் வீட்டில் போய் நீசமாய் மறைஞ்சிட்டார். அப்போது என்ன அப்படின்னா, நீங்கள் சும்மா இருந்தாலுமே உங்களை தேடி பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட முடிவுகள், குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப காரியங்கள் செய்யக்கூடிய முடிவுகள், இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா நிதானித்து இந்த மாதத்தில் கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. செப்டம்பருக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சுக்கிரன் துலாம்க்கு வந்ததுக்கப்புறமா ஆட்சி வீட்டுக்கு போய் உட்காந்துருவார். அப்போ மிட் ஆஃப் த மந்த் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 27th வரைக்குமே எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மாறுறாரு சுக்கிரன். அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நிறைய ஐடியாஸ் பிளானிங் போயிட்டே இருக்கும். ஆனால் அதற்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு சிறு நெருடல் இருக்கும். அப்போது உங்களுக்கு என்ன சொல்கிறது, பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடத்துல என்ன இருக்காரு, வக்கரமாய் மறைந்து இருக்கிறார். அப்போ கொஞ்சம் அந்த நிதானம் அது ரொம்ப தேவை இந்த காலகட்டத்தில். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 4 பேர்த்துக்கிட்ட ஆலோசனை செய்து இந்த காலகட்டத்தில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
ஸோ செவ்வாய் தனித்து இருக்கிற 8க்குரியவர் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல, அதே மாதிரி 5ல் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன். மனதில் சில சில குழப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு பிளானிங் பண்ணியிருப்பீங்க, நீங்களே அதை வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதை வேண்டான்னு முறிச்சிருவீங்க. அப்போ சூரியனும் புதனோட சேர்க்கையில் இருக்கும்போது என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு உங்களால் கண்டிப்பாக வந்து இந்த காலகட்டத்தில் எடுக்க முடியாது. ஏன்னா கேது சூரியன் புதன் இருந்தால் புத ஆதித்ய யோகத்தில் நல்லா இருந்தாலுமே கூட கேது இருக்கும்போது அந்த ஒரு டேலண்டான ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை வந்து அந்த கெடுக்க தான் பார்ப்பார் அவர். அப்போது நம்ம வந்து எவ்வளோ யோகமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் வந்து அது என்னாகும் அப்படின்னா ஸ்பாயில் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்ப்பாரு. இதை தான் நான் சொன்னேன். ஏன்னா ஆல்ரெடி ராகு பார்ப்பாரா, அந்த கன்ஃபியூஷன் என்ன பண்ணுவார், ஹை பண்ணிக்கிட்டே இருப்பார் ராகுவோட பார்வை. அப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க. எதுவுமே பிளான் பண்ண வேண்டாம். செப்டம்பருக்கு அப்புறமா ஓகே. அப்போ சில ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் பவர், நீங்கள் ஒரு லீடர்ஷிப், உங்களுடைய ஓனர்ஷிப், இது எல்லாமே வந்து என்னாகும் அப்படின்னா ஒரு அன்பேலன்ஸ்டாக போகுது. நமக்கே யோசனை வரும், என்ன திடீர்னு இப்படி நடக்குது, ஏன் இந்த மாதிரி ஒரு குழப்பம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஏன் இந்த கேது அப்படிங்கிறது கோளாறு அப்படின்னு சொல்கிற விஷயத்த குறிக்கும். அப்போ ஏன் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஏன் சடனாக ஒரு டிப்ரெஷனில் கொண்டுட்டு போகுது. அப்போது சுய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரியன் வந்து உங்களோட ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். கூட என்ன கிரகங்கள் இருக்குது, என்ன ஹை டிகிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதோட பலன்கள் மாறும். பொதுவாக கோச்சாரத்தில் இந்த பலன்கள். அப்போ என்னென்னா இந்த கிரகங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு அது வேலை செய்யும், மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். சுய ஜாதகத்தை பார்த்து அதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அப்போது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க. சுப விரயங்களுக்கான நீங்கள் ஒரு விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். ஒரு திடீர்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சிறிதளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா புதனும் அங்கே இருக்கிறார் இல்லையா, அப்போ அவரோட வீட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அது 3ஆம் வீட்டில் அவர் ஆல்ரெடி மறைந்து இருக்கிறார். ஸோ இது அதாவது புதனோட வீட்டில் இருந்து. ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு கன்ஃபியூஷனுக்கு இதுதான் காரணம். ஸோ இந்த காலகட்டத்தில் இது பண்ணுங்கள். ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் அவங்களுடைய தொழில், அவங்களுடைய வருமானம் சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடை தாமதங்களை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். ஸோ படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழிகளை காட்டும். ஸோ 4ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு தனித்து இருக்கிறார். ஸோ சுகஸ்தானத்தில் குரு இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா நல்ல யோசனைகள், நல்ல சிந்தனைகள், என்ன வழிகாட்டினாலுமே சில கிரகங்கள் உங்களுக்கு ஆப்போசிட் பண்ணாலுமே குரு உங்களை எப்பவுமே வழிகாட்டக்கூடிய இடத்துல இருப்பாங்க. யார் மூலியமாவது ஒரு பெண்கள், வயதானவர்கள், இது எல்லாமே உங்களுக்கு வந்து வழிகாட்டுதலாக இருப்பாங்க. ஏன்னா 9க்குரியவர் 12க்குரியவர் வந்து உச்சமாக இருக்கிறாங்க. அப்போது என்ன அப்படின்னா இந்த ஒரு விஷயம் எவ்வளோ சொதப்பினாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் குரு நல் வழியை காமிக்கிறதுக்காக உங்களுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போது நான் அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நல்ல யோசனைகளை தெரிந்து நீங்கள் உங்களுடைய செயல்களை பயன்படுத்துனீங்க தொடர்ந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உண்மையாலுமே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வேலை செய்கிறவங்களுக்கு இந்த டைமில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அடுத்த லெவல் நீங்கள் எதாவது எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், யார்கிட்டையும் கேட்டு சண்டை, ஏன்னா தேடி பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா மனசுக்கு பிடிச்ச விஷயத்தில் வந்து சூரியன் போய் உட்காந்துருக்காரு, ஆட்சி வீட்டில் உட்காந்துட்டாரு, கூட கேது இருக்கார். நீங்கள் பிளான் பண்ணது எல்லாமே கொஞ்சம் தாமதங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ உடனே வந்து ஓகே யாராவது கூப்பிட்றாங்க அப்படின்னா உடனடியாக இந்த இருக்கிற வேலையை விட்டுட்டு போயிட்டு அப்புறம் அந்த வேலை தாமதாகும்போது அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் தான். ஸோ இந்த குழப்பத்தில் இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்து மூவ் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.